இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் எப்படி பரவுனுச்சு? ஏன்னா நபிகள் நாயகம் அரபு நாட்டில் அனுப்பப்படுறாங்க. அவங்களுக்கு பிறகு வேற தூதர்லாம் வரல. அப்படி இருக்கும் பொழுது இங்கெல்லாம் எப்படி எந்த முறையில் இஸ்லாம் வந்தது என்று கேட்கிறாங்க. அந்த கேள்வியில் சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்கிறது. அதாவது 1,24,000 நபிமார்கள் அனுப்புனதா சொன்னாங்க. அந்த நம்பருக்கு ஆதாரம் இல்லை. நிறைய அல்ல அனுப்பியிருக்கிறான். அது அதை விட கூடவும் இருக்கலாம், அதை விட குறைவாகவும் இருக்கலாம். இத்தனை நம்பர் என்று எண்ணி சொல்வதற்கு உலமாக்கள் சொல்வதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆதாரம் இல்லை. 1,24,000 என்ற செய்தி ஆத்தன்டிக்கான ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. எவ்வளவு 1,00,000க்கு மேல அனுப்பியிருந்தான்னு வைங்க அல்ல, அப்ப அவங்களெல்லாம் மறுத்த மாதிரி ஆயிரும். அதை விட கீழே அனுப்பியிருந்தான்னு சொன்னா நபி இல்லாதவங்களும் நபின்னு சொன்னதாகி போயிடும். அதனால நம்பரை குறிப்பிட்டு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் ஏராளமான நபிமார்களை அனுப்பினான்ங்கிறது ஒரு தகவல், அதை வச்சுக்கிருவோம். அவங்க கேள்வி என்னன்னா, எப்படி இந்தியாவுக்கு இஸ்லாம் பரவியதுன்னு கேட்கிறாங்க. இந்தியாவுக்கு இஸ்லாம் பரவுனதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானிகள் சூஃபிகள் இந்த மகான்கள்லாம் இஸ்லாத்தை பரப்புனாங்க, அவங்க வழியாகத்தான் இஸ்லாம் வந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிதான் இஸ்லாம் பரவுறது என்று இருந்தால் நீங்க இன்னைக்கு உள்ள காலத்தை வைத்துக் கொண்டு விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த சபையில 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்ப எந்த சூபியும் இல்ல, எந்த அவுலியாவும் இல்ல, எந்த ஒரு மகான் இப்ப இல்ல. இஸ்லாத்தை படிச்சுதான் என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்படிதான் எல்லா காலத்திலையுமே இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய தோழர்கள், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர்லாம் வியாபார நிமித்தமாக உலகத்தின் பல நாடுகளுக்கும் வந்தார்கள். இப்ப இந்தியாவுக்கு கூட நிறைய நெஞ்சிருக்கிறாங்க. அரபுகள் அரபு முஸ்லிம்கள் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி இங்க வந்தார்கள். அவங்களுடைய கடவுள் கொள்கை, அவங்க இறைவனை வணங்கக்கூடிய முறை, அவங்கள்ட்ட இருந்த நேர்மை நாணயம், அந்த பண்பாடு, இதுகள் எல்லாம் இங்க உள்ள மக்களுடைய நடவடிக்கையை விட சிறந்ததாக தெரிந்தது. சகோதரத்துவமா இருப்பது, ஒரு தட்டில் எல்லாரும் சாப்பிடுவது, அந்த தீண்டாமை இல்லாம இருப்பது, வழிபாட்டு தளத்தில் போய் எல்லாரும் ஒரே மாதிரி வரிசையா அணிவகுத்து நிற்பது, நீ வரக்கூடாது நீ வரலாங்கிற மாதிரி எல்லாம் வேறுபடுத்தாம இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்களா, அவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கிறது. இது நல்லா இருக்குதே, நம்ம போனோம்டா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியலையே. சில பேர் தானே கடவுளுக்கு கிட்ட போக முடியுது, சில பேருக்கு போக முடியலையே. நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்ட தானே கடவுள்னு சொல்றோம். இவங்க அப்படி யாரையும் செஞ்சு வைக்காம கடவுளை வணங்குறாங்களே என்றெல்லாம் இந்த கொள்கை. அது மாதிரி அவங்களுடைய நேர்மை நாணயமும், வியாபாரத்தில் காட்டின நேர்மை நாணயம் எல்லாம் ஒரு காரணமா இருந்ததுனாலதான் இஸ்லாம் அன்னைக்கும் பரவுனது, இன்னைக்கும் பரவி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியா இஸ்லாம் பரவுது கிடையாது. அந்த மக்களே பாக்குறாங்க. அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது, தீண்டாமைக்கு உள்ளாகும் பொழுது, சகோதரத்துவம் இல்லாத பொழுது, அவங்களே தயாரித்தவற்றை எல்லாம் கடவுள் என்று அவங்க நம்பும் பொழுது, அதை விட இது நல்லா இருக்குது என்கிற வகையில் தான் இஸ்லாத்தை விளங்கி வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, இந்த அவுலியா சூபி மகான் சொல்றாங்களே, அவங்கள வச்சுதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்றதுல கண்டிப்பா அவங்கள பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன் வந்திருக்க மாட்டாங்கன்னா, அவங்க இந்த இங்க உள்ள இந்து மதத்துல உள்ள விஷயத்தான் இந்த சூபிங்கிற ஆட்களும் செஞ்சாங்க. பெரிய வித்தியாசம் தெரியும். எப்படி வருவாங்க, அவர் காலில் விழுகிறப்ப இவர் காலில் விழுவாங்களே தவிர இது எப்படி கவரு, அந்த மக்களை கவர்றதா இருந்தா அதுல இருந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கணும். அவங்க தாயத்து போடுறத இவங்களும் தாயத்து போட்டாங்கன்னா எப்படி வருவாங்க, வித்தியாசமா இருந்தா தானே வருவாங்க. அப்ப வித்தியாசமான ஒரு மார்க்கத்தை கண்ட பிறகுதான் அதை விட இது சிறந்ததா இருக்கும் என்று வந்தார்களே தவிர எதை கொண்டு வரல. முஸ்லீம் ஆட்சியாளர்களா வரல. ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க, அவங்க வாள் முனையில கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாம் இஸ்லாத்துல ஏத்துக்கன்னு சொன்னாங்க, பயங்காட்டி இஸ்லாத்தை வளர்த்தாங்கன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. பயங்காட்டி வளர்த்தாங்க என்பதற்கு இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவினார்ல, இதுவும் இது மாதிரி ஆயிரக்கணக்கா தழுவி கொண்டிருக்கிறார்களே அதுவும் பதில் சொல்லுது. இப்ப நம்மகிட்ட ஆட்சியா இருக்கு, நம்ம கிட்ட அதிகாரமா இருக்கு, பவர் இருக்கா, ஒரு எம்எல்ஏ வச்சு இருக்கிறோமா, ஒரு எம்பியாவது போதுமான அளவுக்கு இருக்கிறோமா, போதுமான மந்திரியாச்சும் இருக்கிறோமா, போதுமான கலெக்டராச்சும் இருக்கிறோமா, போதுமான நகராட்சி மேயரை வச்சு இருக்கிறோமா, ஒண்ணுமே இல்ல. ஒரு பவரும் இல்லாத ஒரு சமுதாயமா இருந்து கூட இன்றைக்கும் கிராமமாக ஊர் ஊராக வர்றாங்க என்று சொன்னா, அப்ப இதுல என்ன விளங்குது, ஆட்சி அதிகாரத்தை வச்சு மிரட்டிலாம் வரல. இப்ப வருவதற்கு என்ன காரணமோ இதே மாதிரியான காரணம் தான் அப்போ வந்தது.
இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு முஸ்லிம் மன்னர்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க யாரும் ஒழுங்கான முஸ்லீமா இல்ல. முஸ்லிம் மன்னர்கள் வந்து முஸ்லீம் மன்னர்கள் சொல்லிக் கொண்டார்களே தவிர அந்த புறத்தில் அவர்கள் அடித்த அந்த லூட்டிகளும் அவங்க செஞ்சு செத்து போன பொம்பளைக்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு கட்டின தாஜ்மஹாலும் இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களா? இந்த மாதிரியான காரியங்களை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு முஸ்லிம் மன்னர் கூட ஹஜ் செஞ்சது கிடையாது. 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு பெருமையா சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்தியாவை ஆட்சி பண்ண ஒரு முஸ்லிம் மன்னர் கூட ஹஜ் செய்ய, நீங்க ஹஜ் செய்யாட்டி நான் ஹஜ் செய்யாட்டி ஒரு காரணம் சொல்லலாம், வசதி இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். நீ தான் நாட்டுக்கு ராஜா. அப்ப இவன் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டு என்ன செய்யல? ஒருத்தன் கூட ஹஜ் செய்யல. அவனே ஹஜ் செய்யலன்னு அவன் வந்து சிலதை பரப்பியா இருப்பான், பரப்ப முடியாது. அது போக மிரட்டி உருட்டி எல்லாம் ஒரு மார்க்கத்தை பரப்பலாம் இயலாது. அந்த காலத்திலையும் இந்த முஸ்லிம்கள் சில நல்ல முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த காலத்திலையும் சில நல்ல முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. குரானை படித்து கொஞ்சம் படித்தவர்களா இருந்தா என்ன செய்யறாங்க? ஆராய்ச்சி பண்ணி வர்றாங்க. குரானை படிக்கிறாங்க, பைபிளை படிக்கிறாங்க, பகவத்கீதையை படிக்கிறாங்க, எல்லா மதத்தினுடைய வேதங்களை படிக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. குரான்ல கதை இல்ல, கட்டுக்கதை இல்ல, பொய் இல்ல, பிராடு இல்ல, மூட நம்பிக்கை இல்ல, பித்தலாட்டம் இல்ல, ஏமாத்தக்கூடியது இல்ல, முரண்பாடு இல்ல, எல்லாமே தெளிவா நல்ல தேவையான அறிவுரை இருக்குது என்று வரக்கூடியவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க. அப்ப படித்து ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நல்ல முஸ்லிம்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்ப வரக்கூடிய சதவிகிதத்தை விட இன்னும் அதிகமாக மக்கள் வருவார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் கெட்ட முஸ்லிம்களோடு தான் பார்த்து வைத்திருக்கிறார்கள். அது தடையா இருக்கிறது. இன்னைக்கு கூட இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, முஸ்லீம் சொல்லிட்டு வட்டி வாங்குறான், அவனை பார்த்து இப்படி இஸ்லாத்துக்கு வருவான். முஸ்லீம் சொல்லிட்டு போய் அவன் போய் தர்காவில் போய் கும்பிடுறான், அவனை பார்த்து என்ன செய்வான்? நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீ படுக்க வச்சு வணங்குற போடான்னு போயிருவானா இல்லையா? அவனுக்கு நமக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. அப்ப இன்றைக்கு கூட இந்த இருக்கிற எல்லா முஸ்லீமும் நீங்க நல்ல முஸ்லீம் ஆயிட்டீங்க என்று சொன்னா வளர்ச்சி இன்னும் பல மடங்கு இருக்கும். இன்றைக்கு சில நல்லவர்கள், சில ஓரளவுக்கு நல்லவர்களா நடக்கிறவங்களை பார்த்துட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே தவிர வேற ஒண்ணு ஞானி மகான் பெரியார் அதெல்லாம் வச்சுக்கலாம் வர்றது கிடையாது என்பதை இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளும் உங்களுக்கு என்ன செய்கிறது? காட்டுகிறது. அப்படிதான் இஸ்லாம் வளர்ந்தது.